ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு லஞ்சு என்ன செஞ்சு கொடுக்கலான்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மாங்காய் எடுத்துருக்கோம். அந்த மாங்காயோட மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நம்ம மாங்காய் திருவி வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தழை, ஜீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம். உளுந்து வச்சுருக்கோம். கடலப்பருப்பு வச்சுருக்கோம். மல்லாட்டை பயிறு, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் துருவல். வாங்க செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் மல்லாட்டை பயிரும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மல்லாட்டை பயிரும் முந்திரி பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம மல்லாட்டையும் பயிரும் முந்திரி பயிரும் எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த பேனில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து கடலப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கடலப்பருப்பை போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. மாங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதில் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு சேர்த்து நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கோம். அந்த சாதம் வடித்த சாதத்தை இதில் நான் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்தை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் மல்லாட்டை பயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் அனுப்புறதுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம்.
ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.